நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், ஏன் சொல்லாமலும் செய்வோம் என கூறிய பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சொல்வது வேறு செய்வது வேறு என்ற கதையாக தற்பொழுது சுமார் 2,46,000 மாணவர்களின் வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்டுள்ளார் பொம்மை முதல்வர். ஒருவன் சும்மா இருந்தால் அவனுக்கு வராத பழக்கமும் கூடா நட்பும் வரும் என கூறுவர். அதற்கேற்றாற்போல் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பல இளைஞர்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மாணவர்கள் குடி, கஞ்சா, போதை மாத்திரைகள், போதை ஊசிகள், இன்னும் ஊர் பேர் தெரியாத போதை வஸ்துக்களை அதிகம் உட்கொண்டு பாதிக்கப்படுகின்றனர். கடைகளில் சாக்லேட் கிடைப்பது போல் போதை மாத்திரைகள் சர்வசாதாரணமாக கிடைக்க துவங்கிவிட்டன. இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், உயர்வுக்கு படி என வசியமான மாயாஜால வார்த்தைகளால் மக்களை முன்புறம் மயக்கிவிட்டு பின்புறம் சொந்த கட்சி உறுப்பினர்களை வைத்தே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஜாஃபர் சாதிக் மூலம் சப்ளை செய்வது, லிட்டர் கணக்கில் கள்ளச்சாராயம் ஊற்றி கொடுப்பது என எப்படியெல்லாம் ஒரு தலைமுறையை நாசமாக்க இயலுமோ அத்தனை வழிகளையும் அச்சு பிசராமல் செய்கிறது இந்த போதையில் இயங்கும் விடியா மாடல் திமுக அரசு. வாழ்வில் ஜொலிக்க வேண்டிய இளைஞர்களின் வாழ்வில் போதை எனும் நெருப்பை போட்டு வாழ்வை சாம்பலாக்கி போதை உட்கொள்ள வைத்து அவர்களின் எதிர்காலத்தை கொலை செய்கிறது இந்த கொள்ளைக்கார நாசக்கார கும்பல். பள்ளிக்காலம் முடிந்து கல்லூரிகளுக்கு செல்லும் நேரத்தில் பல்வேறு காரணங்களால் அவர்களின் படிப்பு தடைபட்டு விடுகிறது. இதனால் செய்வதறியாத சில இளைஞர்கள் கூடா நட்பால் போதைக்கு அடிமையாவதும், சிறு வயதிலேயே வேலைக்கு சென்று காசு கைக்கு வந்த மோகத்தால் படிப்பே வேண்டாம் என முடிவு செய்து வாழ்விலிருந்து கல்வியை அகற்றி விடுகின்றனர். சிறிது உற்று நோக்கினால் இதற்கு முதல் காரணம் பள்ளி பயிலும் காலத்திலேயே மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தாத பள்ளி கல்வித்துறையும் அகில இந்திய உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை போலவே தீய செயல்களில் ஈடுபடுவது தவறு என கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டிய உயர்கல்வித்துறையின் சர்ச்சை அமைச்சர் பொன்முடியும் ஊழல் வழக்குகளில் சிக்கி தன் நிம்மதியை இழந்து மாணவர்களின் நிம்மதியை இழக்க காரணமாகி உள்ளார்.